பார்த்திருக்கேன். ஒரு நல்ல இந்திய ஜனாதிபதியை இந்த நாடு இழந்துருச்சு சார். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் நாட்டில் ஜனாதிபதி ஆயிருப்பேன் சார். ஒவ்வொரு ஆளு கல்யாணம் பண்ணலைன்னா பெரிய தியாகியா மாறி இருப்பேன். மாறி இருக்கலாம். ஆமாங்க, தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதான் பண்ணாதீங்க. நான் கூட எங்க அப்பா சீரியஸா சொல்லுங்க, ஏமாத்தியே முடிச்சு விட்டாங்க. பொம்பளை பிள்ளைய நம்பி ஏமாந்துடாதீங்க. பொம்பளை பிள்ளைய போன் பேச பாத்துருக்கீங்களானே? பொம்பளை பிள்ளை பொண்ணு ஒரே வார்த்தை பேசுவாங்க, 1.5 மணி நேரம் பேசுவாங்க, இப்படி வச்சுக்கிடுவாங்க. எந்த சிபி சீடி வந்தா கண்டுபிடிக்க முடியாது. இப்படியே பேசுறாங்க, 1.5 மணி நேரமா பேசுறாங்க. அங்கிட்டு எவ்வளவு ரீசார்ஜ் பண்றான், கடைசியா ஒரே வார்த்தையா சொன்னாங்க, சீ போங்க நீங்க ரொம்ப மோசம். 1.5 மணி நேரம் பேசணும் சார். நான் ஒண்ணு சொல்லவா சார், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். எப்படியே நானும் என் பண்டாட்டி ஒன்னா கோயிலுக்கு போறேன். நான் கல்லு தறி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து அம்மா அப்படின்னு கத்துறேன். கூட இருந்து இப்படி பாக்குறாங்க. நான் கூட தூக்கி விடுவான் பார்த்தேன், இப்படியே பாக்குறான். என்னடிட்டு நொம்மா நாடு கூப்பிட்ட நொம்மா வந்து தூக்கி விடுவான். அப்புறம் எவ்வளவு கீழே விழுக முடியுமானே? இப்ப நடந்து போறான், விழுக முடியுமா? எந்த உலக சீவராஜனால அம்மாண்டாங்க மாடு அம்மாண்டாங்க கத்தம் சார். அன்றைக்கு சார் பேச்சே கிடையாது, ஆக்சிடென்ட் பொண்டாட்டி. ஒரு நாள் என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை. கவனமா கேளுங்கண்ணே, கவனமா கேளுங்க. எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை. எங்க அம்மா பாவம் வயசானதா, என்னத்த சொன்ன அழுதுருச்சு. எங்க பொண்டாட்டி சொன்ன, இங்க இன்னும் எங்க அம்மாவை ஏதாவது சொன்ன வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவன் மூஞ்சிய சும்மாவே பார்க்க முடியாது, பிறப்பா கோவத்துல பிறப்பா. நாக்கு வெளியே வரும் தம்பி, உனக்கே இவ்வளவு சிரிப்பா வருது, உனக்கு சிரிப்பா வருது, எனக்கு பயமா வரும். ஆமா, இந்தா இப்படியே பாப்பா, இப்படியே பாப்பா. அவன் மூஞ்சிய பார்க்க இப்படி பார்த்தேன். வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மெதுவா மாடிக்கு ஏறினா, திருந்திட்டா போல நினைக்கிறேன்டா அப்படின்னா கூப்பிடான். நான் உடனே என்ன நீ நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு புத்துறேன்றாங்க சார். நான் உனக்கு சொல்லவா சார், பெண்களுக்கு எல்லாம் கெஞ்சி கேட்கிறேன், ஆண்கள் சார்பானே கெஞ்சி கேட்கிறேன், நீங்க வெள்ளிக்கிழமை வரல இருக்காதீங்க, சோமவாரம் வரல இருக்காதீங்க, ஓம் சக்தி வரல இருக்காதீங்க. ஆம்பளை நிம்மதியா வாழணும்னா மாசத்துல 3 நாள் மௌன வரல இருக்குமா, மௌன வரல இருக்கம்மா. அது சரிம்மா, நான் முடிச்சேன் நடுவர. நான் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு, நான் மனுஷனை வச்சு மட்டும் சொல்லல, விலங்குகளையும் சொல்றேன். நீங்க சேவை சண்டைக்கு போதுல, சேவை சண்டைக்கு அந்த சேவலை கோழியோட சேரவே விட மாட்டாங்க. சேர்ந்தா போய் சண்டையே போடாது, இப்படியே பார்த்து. அதே மாதிரி காளை மாடை இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புறாங்கல்ல, காளை மாடை பசிட்ட விடவே மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் குத்தாது, இப்படி எப்படி அது வாட்டுக்கு. ஆமா, கவுண்டிக்குள்ள கணக்கும். நல்லா உண்மையை சொல்றேன், என் பொண்டாட்டிக்கெல்லாம் அப்ப கொடூரமானவனா கோவம் வந்து விளக்கமாறு கொண்டு எரிவா, விளக்கமாறு பழக்கம், அருவாமனை பழக்கம், கரண்டிய கூட்டி எரிவா. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன் தமிழ தமிழ ஒரே வார்த்தை கை தட்டினேன், ஒரே வார்த்தையில என் பொண்டாட்டி அடக்குவேன். ஒத்த வார்த்தை மன்னிச்சிரு, கன்றி பொறுத்துங்களா, ஒரே வார்த்தை பேசாம போய்கிட்டே இருப்பான், போய்கிட்டே இருப்பான். இப்படி மானம் கட்டு மாடும் கோழியும் போய் அது பசுவோடய நடக்க விடுறது. சொல்லவா சார், ஒரு காலத்துல பெண்கள் எப்படி சார் இருந்தாங்க, ஒரு காலத்துல பெண்கள் எப்படி கையெடுத்து கும்பலாம இருந்தாங்க சார். ஆமா சார். இன்னைக்கு பேஸ்புக்ல எல்லாம் பொம்பளைல பார்த்த கேட்டா நாலா போஸ்ட் பண்ணி, இப்ப பேசுற மாதிரி ஒரு போஸ்ட் போடுவேன், 5 நாளா அழகப்படமா கிடக்கும். ஒரே ஒருத்தர் ராத்திரி 1 மணிக்கு லைக் போடுவேன், பார்த்தேன் ஆம்பளை போட்டா போட அன்லைக் பண்ணிட்டு போயிட்டேன். இதே பொம்பளை அப்படி சும்மா தான் சிரிக்கும். 5000 பேர் லைக் போடுறேன். எப்படி ஒரு சிரிப்பு, எப்படி ஒரு பல்வரிசை, ஊத்தப்பள்ளி பல்லே வளர்க்காது. இப்படி சிரிச்சதுக்கு ஐயா நான் சொல்றேன் சார், பேஸ்புக்கா இருக்கட்டும், நீங்க எதுக்கு வேணாலும் வாங்கம்மா, ஆனா புருஷனை உயிரோட விடுங்கம்மா. அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல சோறாக்கி போட்டாங்க, சோத்துல உப்பு இல்லைன்னு ஒன்னும் சொல்ல, என்னடி சோத்துல உப்பு இல்லைன்னு பேச போயிட்டா. நான் கூட உப்பு வாங்க போறாளா பாக்குறேன், போய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பிசியை கூட்டு வரானே.
என்னன்னு கேட்கிறேன், இவன் சமையல் சரியில்லைன்னு பொறுமைப்படுத்துறான் சார். ஆட கடவுளே, இப்ப லெட்டர் எழுதி கொடுத்து வாழ்ந்துக்கிறேன். இனிமேல் சோத்தில் உப்பு இல்லை என்றால் நான் ரோசன் கிட்ட போய் எதையும் கேட்க மாட்டேன். நீங்க அவள் எதை சமைச்சு போட்டாலும் திம்பேன் என்பதை உறுதி ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க எழுதி கையெழுத்து போட்டு குடும்பம் நடத்துறேன். ஆம்பளை வாழ்க்கை இது எப்படி சார் சந்தோஷம்? நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லவா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன் சார். சார், என்னைய 10 மாசம் பெத்து வளர்த்த எங்க ஆத்தாவோட பேச விட மாட்டேன்றா சார். 10 மாசம் பெத்து வளர்த்த எங்க ஆத்தாவோட பேச விட மாட்டேன்றா. என்னை படிக்க வச்ச எங்க அப்பாவோட பேச விட மாட்டேன்றா. என் கூடவே பிறந்த தம்பி கூட பேச விட மாட்டேன்றா. என்னோட நட்பு போச்சு. எங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. நான் சொல்றேன் சார், நல்ல எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு எந்த ஆனாவது நினைப்பானா அம்மா அப்பாவை கஞ்சி ஊத்த கூடாதுன்னு ஒரு ஆண் நினைக்க மாட்டான் சார் தமிழ்நாட்டுல. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்தை தாலியை கட்டின ஒரு பாவத்துக்காக நான் எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அவ்வளவு கோபத்துல இருக்கேன். தயவுசெய்து சொல்றேன், பெண்களுக்கு சொல்றேன், நீங்க எங்க ஆத்தா அப்பனுக்கு கஞ்சி ஊத்த விடலைன்னா உங்க வீட்டுக்கு வருவாள்ல மருமக, அவன் உங்க ஆத்தா அப்பனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். இந்த மாதிரியத்தா காளியத்தா கண்ணு இருந்தா அது பழிக்கும். நான் சொல்றேன் சார், எங்க அம்மா எதிர்த்து பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. எங்க அப்பா இருக்காரு, கஞ்சி கூட காய்ச்ச எங்க அம்மாவால முடியல. ஆனா நான் ஒவ்வொரு முறையும் நல்ல சாப்பாடு சாப்பிடுகிற போதெல்லாம் விஷத்தை முழுங்குற மாதிரி முழுங்குறேன் சார். விஷத்தை முழுங்குற மாதிரி முழுங்குறேன் சார். இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, ஏன் தெரியுமா தனி கொடுத்தா போன்றாங்க? நான் சொல்றேன், சூட்சமத்தை சொல்றேன். அப்பத்தான் புருஷனை சோறாக்காம கொள்ள முடியும், இஷ்டத்துக்கு தூங்க முடியும், இஷ்டத்துக்கு எந்திரிக்க முடியும், பேஸ்புக்ல சேட் பண்ண முடியும். ராத்திரி 1:30 மணிக்கு இப்படி பொத்துக்கிட்டு நான் செஞ்சு காட்டேன். இப்படி பொத்துக்கிட்டு போன்லயே பேச இப்படி பேச முடியும். மாமியார் தான் கொமெண்ட்ல குத்துவா, என்னடி 1:30 மணிக்கு எவன்கிட்ட பேசுற கேட்பான். இவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சுடுகாடாக மாற்றுகிற வாழ்க்கை திருமண வாழ்க்கை. திருமணத்துக்கு முன்பு ஒரு ஆண் எப்படிங்க கட்டின காளையா இருக்கான், எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்பான், எதுனாலும் முன்னாடி நிற்பான். ஆனால் திருமணத்துக்கு பின்பு ஒரு ஆண் மழுங்கடிக்கப்பட்டு மானம் இல்லாத ரோஷம் இல்லாத வாழ்க்கையை தான் மனச்சாட்சிப்படி வாழ்றான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்கு நான் கையேற்றி கும்பிட்டு கேட்கிறேன், நிறைய படிங்க, நிறைய சம்பாதிங்க. ஆனால் வீட்டை புருஷனா இல்லைன்னா கூட அவனை ஒரு மனுஷனாவது மதிங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி. அருமை.